என்னடா சாப்பிடுறீங்க? தண்ணி மட்டும் கொடுங்க போதும். பசிச்சா கேளு தரேன். பசியோட இருக்காதீங்கடா. காசு இல்லையா? தொழிலுக்கும் வேற போல. காசு வரும்போது கொடு. ஏன் இப்ப பட்னியா இருக்கீங்க? எங்களை அனாதைக்கலாம் நீதான் தெய்வமே. நீ அனாதைன்னு யாரா சொன்னது? உனத்தான் உங்க அம்மா இருக்காளே. எங்க அம்மா வீட்டு இருக்காளா? யாரா எங்க அம்மா? அவ மட்டும் என் கையில கிடைச்சா என்னடா செய்ய போற? அவ கழுத்தை நினைச்சு கொன்றுவேன். என்னத்துக்கு குப்பத்தொல்ல போட்டு போயிட்டா. பாவண்டா உங்க அம்மா. இந்த குப்பமேட்டுக்கு வரும்போது என்ன சூழ்நிலையில வந்தா தெரியுமா? சொல்லுமா, யாருமா நீ? சாட்சியா இருக்காரு. சாப்பிட்டியாமா? தண்ணி தண்ணி வாங்க தரேன். உட்கார் உட்கார், தண்ணி எடுத்து வரேன். இந்தா குடிமா. தண்ணி தாகம்னு சொல்ற, குடுத்தா குடிக்க கூட தெரியல. யாரு பெத்த பொண்ணோ? உன் வீடு எங்கன்னு சொல்லுமா, நானே கூட்டு போய் விடுறேன். அந்த பக்கம் போகாதம்மா. கண்ணு கட்டின தூரம் வெறும் குப்பைதான். அந்த பைத்தியம் தான் எங்க அம்மாவாயா? ஆமாண்டா, மனநல சரியில்லாம இந்த குப்பமேட்டுக்கு வந்தா. நிற மாசமா இந்த குப்பமேட்டையே சுத்திக்கிட்டு இருந்தா. எப்போ குழந்தை பிறந்துச்சுன்னு கூட அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் கொண்டாந்து வளர்த்தேன். அப்பப்போ உங்க அம்மா வந்து குப்பமேட்டு பக்கம் உன்னைய தூக்கிட்டு போயிருவா. நான் திரும்பவும் தூக்கிட்டு வந்துருவேன். உனக்கு விவரம் தெரிஞ்ச உடனே நீ அந்த குப்பமேட்டு பக்கமே போக ஆரம்பிச்சிட்ட. சரி, தாய் பாசத்துல போறேன்னு நானும் விட்டுட்டேன். நான் ஒரு பாவியாயா? அவங்க என் அம்மான்னு தெரியாம ஆசையா பக்கத்துல வரும் போதெல்லாம் பைத்தியம் நினைச்சு கல்லால அடிச்சு விளையாட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலாயா? டே யாரு எங்க அம்மா பார்த்தே ஆகுண்டா. உடனே எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, நான் அனாதை இல்லடா. கவலைப்படாத மச்சான், உங்க அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, தேடி பார்க்கலாம் வா. ராசாத்தி, எங்க அம்மா எனக்கு கிடைச்சிடாங்க. அப்படியா? இங்க பைத்தியமா சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்கதான் எங்க அம்மா. எங்கேயாச்சும் பாத்தியா? இல்லடா. அவங்க யாருன்னு தெரியாதப்போ என்ன சுத்தி சுத்தி வந்தாங்க. இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. பார்த்தா சொல்றியா? நீ கவலைப்படாத, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நான் பார்த்தேன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். மலர், என்ன மலர், ஏதோ பேசணும் சொல்லிட்டு பாத்துட்டே இருக்க? எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் தானே. நான் தான் சொன்னல, உன்னால இந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு. உன்னை நான் இங்க விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கோ ஆறு. என் கூட வந்துரு. நாம ஏதாச்சும் சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கலாம். நீ சொல்றது நடக்காத மலர். என்னால இந்த இடத்த விட்டு வர முடியாது. ஏன்? ஏன்னா நான் ராசாத்தை காதலிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ வேற ஒருத்தனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சோடனே என் மனசே உடஞ்சு போச்சு. ஆனா இப்ப கூட என் மனசுல அவன் மட்டும்தான் இருக்கா. எப்பவும் அவன் மட்டும்தான் இருப்பா. நீ படிச்சவ, நல்லா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஆறு, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் தான் முடிஞ்சு போன கதையாச்சு. மலர் நல்ல பொண்ணுடா, அவளை ஏத்துக்கோ. அவ கூட போய் சந்தோஷமா வாழ. இந்த குப்பமேட்லதான் வாழ முடியாதுன்ற நிலைமை வந்துடுச்சு. நீ அவ கூட போடா, அதான் உனக்கு நல்லது. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நீ கவலைப்படாதமா, ஆறு உன்னை கண்டிப்பா ஏத்துப்பான். ஆயில் அரிக்கா வந்துருச்சு, ஓடியாங்க ஓடியாங்க.
டேய் கடவுள் ஒரு ஜன்னலை சாத்தனாமா இருக்கு கதவை திறப்பாருன்றாங்களே அது உண்மைதான்டா. ஆமாண்டா, இன்னும் ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. எங்க அம்மா எங்க போனானே தெரியலடா. டேய் பரட்ட உங்க அம்மாவை போலீஸ் பிடிச்சி பைத்தியார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சுக்கிறாங்கடா. என்னடா சொல்ற? சத்தியமாடா. வாடா எங்க அம்மா போய் பார்க்கலாம். டேய் இரா பாத்து பொறுமையா இரு. எவ்ரிதிங் நார்மலா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இவளை கூட்டிட்டு போட மாட்டாங்க. ஒரு தாராளமா கூட்டு வரலாமா? இந்தாங்க மேடம். பேஷண்ட் என்ன வேணும் உங்களுக்கு? இவனோட அம்மா தான். கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. மாத்திரை கட்ட சாப்பிடல. அம்மா இவங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே மேடம். அம்மா என்ன மன்னிச்சிருமா. நீ எங்க அம்மான்னு தெரியாம உன்னை பைத்தியம் நினைச்சு கலர் அடிச்சு விளையாட்டு. நீ தாண்டா மன்னிக்கணும். நீ யாருன்னு தெரியாமையே உன்னை பெத்து குப்பமேட்ல தூக்கி போட்டு வந்துட்ட. உன் பேர் என்னப்பா? நீதான் எனக்கு பேரே வைக்கலையம்மா. எல்லாரும் என்ன பரட்ட தான் கூப்பிட்டு இருக்காங்க. டாக்டர் எங்க அம்மா நான் கூட்டு போலாமா? இதுல ஒரு கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போப்பா. வரேன் டாக்டர். கூட்டிட்டு போப்பா. அம்மா எங்க அப்பா யாருமா? உங்க அப்பாவா? அவர் ஒரு ராணுவ அதிகாரி. யுத்தத்துல நாட்டுக்காக தான் 2 காலையும் இழந்துட்டாரு. அந்த தியாகத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓ அதனாலதான் எனக்கு 2 காலம் இல்லையா? ஆமாப்பா. ஏய் எங்க அப்பா ராணுவ வீரர்டா. ஆமாடா. இவ்வளவு நாள் கால் இல்லைன்னு வருத்தப்பட்டேன்டா. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி வாடா. அம்மா நீங்க எப்படி? நான் 1/2 மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. கடைசியா அவர் முகம் மட்டும்தான் ஞாபகத்துல இருந்தது. அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. நம்ம ஊருக்கே போயிடலாமா? அங்க அப்பாவுக்கு அரசாங்கம் கொடுத்த 5 ஏக்கர் இருக்கு. உங்க அப்பாவோட பிசினஸ் இருக்கு. அதை வச்சு சந்தோஷமா வாழலாம். வேணான்னு சொல்லாத. அவன் கண்டிப்பா வருவாமா. உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போலாம். சரிம்மா. சொல்லு. யாரு நீ எங்க கூட வந்துடுறா. நீ போடா. நீ போய் அம்மா கூட இரு. நான் ஊருக்கு போறேன்னு உனக்கு வருத்தமா இல்லைல்ல? டேய் உனக்காவது அம்மா கிடைச்சிட்டாங்களேன்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு எங்க அம்மா கிடைச்ச மாதிரி உனக்கும் உங்க அம்மா கிடைப்பாங்கடா. பார்க்கலாம்டா. நீ போ. ஹலோ ஹலோ. தண்ணிங்கண்ணா உள்ள வாயா. வந்துட்டு இருக்கேன். முதலாளி நீங்களா? ஆமா நீங்களே தான். எப்படி இந்த முதலாளி இப்படி ஆயிட்டீங்களே? நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த மினிஸ்டரை பதச்சிக்காதீங்க அப்படின்னு. கேட்டீங்களா? எல்லாத்தையும் இழந்தாலும் என் தன்னம்பிக்கை மட்டும் நான் இழக்கவே இல்லடா. என்னைக்கு இருந்தாலும் உழைச்சி என்னுடைய அந்த பழைய நிலைமைக்கு வந்தே தீர்வேன்டா. 20 வருஷமா உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேனே. என்கிட்ட கணக்கு எல்லாம் பிடிங்க யோகலட்சுமி கொடுத்தீங்கல்ல. இப்ப அவன் என்ன பண்ணிட்டு தெரியுமா உங்களுக்கு? யோகலட்சுமி எங்கடா இருக்கா? வாங்க காட்டுறேன். உங்க யோகலட்சுமிய வந்து பாருங்க. இதான் காஞ்சமாடு கம்புக்குள்ள போடுறதா? குடிச்சுலாம் போட்டுருக்க. ஏய் ஏய் ஏய்
பொண்டாட்டி குளிக்கிறத யார் பாக்குறது? யோகா யோகா உன்னத்தாமா ஊர்புறம் தேடிட்டு இருக்கேன். நீயா ஜெயில இருந்து எப்போ வந்த? அதை விடுமா, என் வீடு வாசல் சொத்து சோகம் ஏன் என் பொண்டாட்டி கூட என்னை விட்டு போயிட்டா. ஆனா என் யோகா நீ எனக்கு திரும்ப கிடைச்சினா இழந்த எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்குமா? என்ன மறந்துரு. மறந்துடணுமா? மறக்க முடியுமாமா? உனக்கு நான் 3 கண்டிஷன் போட்டேன். அதெல்லாம் நிறைவேத்தாம நீ ஜெயிலுக்கு போயிட்ட. அதெல்லாம் நிறைவேத்தினது இவருதான். இவரா? யாரு? ஆமா நான் தான்டா. எதை பார்த்துடி இவன் கூட வந்த நீ? உன்னோட பெருசா போட்டிருக்காருல. பெருசா போட்டா அவன் முன்னாடி வந்துருவே நீ? ஏய், என்னை விட பெருசா போட்டு என் யோகலட்சுமி என்ன விட்டு பிரிச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுடா, போடா. அதான் சொல்றாருல, போயா. நீயுமா? ஓ, இதுக்காக வெயிட் பண்றியா? போயா, வாங்க டார்லிங் போலாம். டார்லிங்? டேய், என்னை விட பெருசா போட்டு என் யோகாவை கரெக்ட் பண்ணி கொண்டு போறல, உன்னை விட பெருசா போடுறதுக்கு ஒருத்த வருவான்டா. அப்ப உன்னை விட்டுட்டு இவ போயிருவாடா. அப்ப தெரியும் என்னோட ஃபீல். இவெல்லாம் எவன் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறத சரித்திரமே கிடையாடா. தண்ணிக்கன் போட்டு நான் வாழ்க்கையை உயர்ந்து கட்டுறேன்டா. ஏய், இதுவும் போச்சா? எவ்வளவு தண்ணி ஊத்துறாலும் என் வயிற்றுச்சல அடக்கவே அடக்க முடியாதுடா. என் சொத்தை பூரா சோழியை முடிச்சு என் பொண்டாட்டியும் தூக்கிட்டு போயிட்டல, நீலாம் உருப்படவே மாட்டாடா. உருப்படவே மாட்டாடா. உருப்படவே மாட்டாடா. இது ஏன் வசனமாச்சே? யாரு? அட முதலாளி. எப்படி முதலாளி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? யானை சேத்துல மாட்டிக்கிட்டா தவளை கூட ஏறி மூஞ்சில மூத்திரம் பெய்யுமா? ஏ நீ உட்காரு. இவரு ஹேண்ட்ஸமா இருக்காரு, பெருசா வச்சிருக்காரு. இவரா? இவன் என் பழைய முதலாளி. இவன் கண்ணெல்லாம் பற்றாத, ஏறி உட்காரு. யார் அது? இவ என் புது பொண்டாட்டி. ஆசீர்வாதம் பண்ணட்டுமா? ஐயோ ஆசீர்வாதமா உங்கட்டியா? நீ பண்ண ஆசீர்வாதமே போதுண்டாப்பா. புது முதலாளி கிட்ட புது பொண்டாட்டி அழைச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்க போறேன். புது வண்டி, புது பொண்டாட்டி, புது முதலாளிட்ட ஆசீர்வாதம். பட்டா போடா போடா, வரும்போது வெறும் வண்டி மட்டும் வரும். எத்தனை கல்யாணம் பண்ணீங்களா திருந்த மாட்டீங்கடா. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. என் காலம் வெல்லும் வெந்த பின்னே வாங்கடா வாங்க. எப்ப என்னுடைய அதிர்ஷ்ட செயின் திரும்பி வந்துச்சோ அப்பவே அஷ்ட லட்சுமிகள் எல்லாம் கண்டிப்பா வந்தே தீரணுடா. அஷ்டலட்சுமி கூப்பிட்ட நீங்களே யாரு? நாங்களும் லட்சுமி தான். நீங்களும் லட்சுமியா? நான் ஜோதிலட்சுமி. நான் மகாலட்சுமி. நான் சொல்றேன். நீங்களா அஷ்டலட்சுமி கிடையாது, கஷ்டலட்சுமி. அம்மா தாயே, சாமியோ.